இந்த ஆண்டு 2026 பரபவ வருஷம் எப்படி இருக்க போகுது? அதாவது அந்த பரபவ வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது சுக்கிர ஓரையில இந்த வருடம் பிறக்குது. இந்த 2026 வருஷம் சுக்கிர ஓரையில பிறக்குது. இந்த வருஷத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராஜா யாருன்னா குரு பகவான் தான் இந்த வருஷத்துடைய ராஜா. 2026 ராஜா குரு பகவான் தான். சோ அதனால குரு பகவானாவே சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு கிரகங்கள், அதாவது நல்ல ஒரு கிரகம் இந்த வருஷத்துடைய ராஜாவா வர்றதுனால எல்லா விதத்திலையும் ஏற்றம் நிறைந்த வருஷமாக இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்க போகுது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது குரு பகவானாவே குருனாவே நல்லதுதான் செய்வாரு. அதாவது சுப கிரகம் சொல்லுவாங்க. இந்த சுப கிரகம் என்ன பண்ணும்னா, அதுவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குருனாவே பொன் தான். சோ குரு அதாவது இந்த நகைகள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப ஏற்றம் நிறைந்த வருஷமா தான் இருக்க போகுது. அதிகமான நகை விலைவாசி ஏற போகுதுன்னு கூட சொல்லுவேன் இந்த வருஷம். அதே மாதிரி மழையும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய இருக்க போகுது. வெயிலும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்க போகுது. சோ அதனால வெயிலும் அதிகமா இருக்க போகுது, மழையும் அதிகமா இருக்க போகுது. நல்ல மாற்றங்கள் நிறைய விஷயத்துல ஏற்றம் இருக்கக்கூடிய மாற்றங்களாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி காய்கறி வியாபாரத்துல பாத்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்த வருஷமா தான் இருக்க போகுது. கொஞ்சம் காய்கறிகள்லாம் விலைவாசி அதிகமா ஏற போகுதுன்னு கூட சொல்லுவேன் இந்த வருஷம். அதே மாதிரி புதிய விதமான வைரஸும் பாத்தீங்கன்னா, வைரஸ் தொற்றும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சின்ன ஃபீவர் வந்தா கூட உடனே போயிட்டு டெஸ்ட் எடுத்து அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா புது விதமான வைரஸ்களால நிறைய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்திலயும் பாத்தீங்கன்னா புதுவிதமான வண்டி வாகனங்கள்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இந்த வருடம் 2 பெயர்ச்சி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி, 2வது ராகு கேது பெயர்ச்சி. அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த பெயர்ச்சிகள் நடைபெறுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், எல்லா ராசிக்காரர்களுக்குமே நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் நடக்க போகுது. நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் எல்லாருக்குமே இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2026 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்கு நாகாத்தம்மனுடைய அருளால எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுது. என்னங்க 7 சனி நடந்துட்டு இருக்கு, அமோகமா இருக்க போகுது சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா சொல்றீங்க. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துடைய பாதியில அவரு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் குரு பார்வை உங்களுடைய அந்த 7 சனியை குரு பகவான் பார்க்க போறார். பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, சனி பகவான், அதாவது குரு பகவான் பார்க்கும்போது அசுபரா இருக்கிற சனி பகவான் நல்ல விதமா மாற போறாரு. சோ அதனால நல்ல பலன்களை, இவ்வளவு நாளுக்கு நீங்கள் பலன்ல இருக்கும்போது விரயத்தை நிறைய சந்திச்சிட்டீங்க. அதாவது லாஸ், எது எடுத்தாலும் லாஸ் தான். எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாம மனசஞ்சலம், மனக்குழப்பம், நிறைய பிரச்சனைகள், என்ன சொல்றது, கோர்ட்டு கேஸுன்னு கூட நீங்க அலைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வராம நிறைய பேருக்கு பிரச்சனைகள் போயிருக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் மாத்தி மாத்தி மாத்தி, ஒரு நாள் உடம்பு நல்லா இருந்தா அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க, ஒரு நாள் உடம்பு செல்லாதாவது, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை, ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குறது இல்ல, என்னைக்கு இந்த சனி பயிற்சியாச்சோ அன்னில இருந்தே எனக்கு நிம்மதி இல்ல, 2.5 வருஷமா நான் படாத பாடுபடுறேன், நிம்மதியே இல்லாம இருக்கேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 விடிவு காலம் பிறக்க போகுது. நல்ல ஒரு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் தான் உங்களுக்கு. இந்த 2026 நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத இருக்கிற கன்னி பசங்க எல்லாருக்குமே சரி, இல்ல ஏஜ் ஆயிட்டுக்கு செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்றவங்களுக்கும் சரி, இந்த வருஷம் திருமண யோகம் கை கூடி வரப்போகுது. நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது. லாபமே என்னன்னு தெரியல, லாபமே வரல, எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல எனக்கு முன்னேற்றமே இல்லைங்க, லாபம்னா என்னன்னு நான் இது வரைக்கும் என் கண் கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்கிற மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அல்ல 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 குறையாத லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதாவது காற்றுள்ள போதே துஞ்சிக்கல்ன்ற பழமொழிக்கு ஏற்றவாறு இந்த வருஷம் நீங்க நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லலாம், அது எல்லாமே மேஷராசிகர்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுதுன்னு நான் சொல்லுவேன்.
அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அந்த பணம் எல்லாம் திரும்ப வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருப்பீங்க. அந்த குழப்பத்துல இருந்து நீங்க விடுபட போறீங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே தாராளமா புதிய தொழில் தொடங்கலாம். இந்த வருஷம் அதற்கான மாதம் தான் உங்களுக்கு, இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், புதுதா ஏதோ தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்க தாராளமா புதிய தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் சேல்ஸ் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்பாட் சொல்வேன், அவங்களுக்கு அதிக விதமான லாபங்கள் அள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருடம் அவங்களுக்கு அமையுது. மேஷராசிக்காரர்களுக்கான பரிகாரம், அதாவது இந்த வருஷம் நீங்க எந்த கோயிலுக்கு போலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம், இந்த தெய்வத்தை நீங்க வழிபடும் போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடைபெறும் அதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். சோ மேஷராசிக்காரனுடைய அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபடுறது சிறப்பு. அதாவது திருத்தணி போறது, இந்த மாதிரி திருச்செந்தூர் போறது, இந்த மாதிரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. இந்த வருட தொடக்கத்திலே நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கான நற்பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி செவ்வரளி மாலை இருக்குல்ல, அதை வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு வாங்க. இல்ல மாலையா இருந்தாலும் சரி, இல்ல பூ முழமா வாங்கி கட்டி கோத்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு நீங்க செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு உங்களால முடிஞ்சது அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அந்த கோயில்ல கொடுத்துட்டு வாங்க. அது எந்த விதமான முருகர் கோயிலாகவும் இருக்கலாம். அது நீங்க அந்த மாதிரி மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க கொடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் காத்துட்டு இருக்கு.